டிஜிட்டமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சகுந்தலா. இன்றைக்கி என்கிட்ட அன்பாக்சிங்க்கு இருக்கிறது A4, அது ஐட்டலின் A44 ஏர். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஃபோன் வந்து இதுக்குள்ளே இந்த அன்பாக்சிங் செஷனில் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் திறந்து பார்க்க போகிறேன். வாங்க போகலாம் இந்த அன்பாக்சிங் செஷனுக்கு. இந்த பாக்ஸ் இப்படி திறக்கும் போது அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வருது. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இந்த பாக்ஸ் ஏற்கனவே திறந்து வச்சிருக்கு அப்படின்னு இப்போ கேட்குறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் வந்தது. அதனால் இந்த பாக்ஸுக்குள்ளே அப்படி திறந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சார்ஜருக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இதில் ஒரு கேஸ் கவர் இருக்குது. இந்த கேஸ் கவருக்கு இது இந்த பிளாஸ்டிக்கில் மெட்டல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை தவிர இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரும் நல்லா இருக்குது, ஒரு பிளாக் கலரான. அது தவிர இது உங்களுக்கு கைட்லைன்ஸ், இது படிக்கிறதுக்கு இது பற்றியான ஒரு சில தகவலை எல்லாரும் கொடுக்குறது, எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறது இது வழக்கம் தான். ஸோ அந்த ஃபோனில் மாதிரி இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. நிறைய எவ்வளோ தான் காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கினாலும் நம்ம ஹெட்ஃபோன் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபோன் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோனுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பேக் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணுறேன். எஸ், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபோன் வந்து நான் இப்போ பிரித்து வாங்கிக்கிறேன். ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு லுக்கில் ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் ஐட்டல் A44 ஏர் அப்படிங்கிற இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்கை தருது. ஒரு அழகான சூப்பராக இருக்குது பார்க்குறீங்கன்னா. பின்னாடி பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வலுவலுப்பும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபோனோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போது வந்து நாச் டிசைன் இருக்கிறது எல்லாமே ட்ரெண்ட்டு. அதே மாதிரி தான் இதில் வந்து நாச் கொடுக்கல. பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. இது தவிர இப்போ இந்த ஃபோனை பற்றியான ஒரு சில சிறப்பம்சங்களை பற்றி நம்ம பேசலாம். ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஐட்டல் A44 ஏர் இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 5.44 இன்ச் இருக்குது. ஸோ 44 இன்ச் இருக்குது. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 480 by 9060 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து 5000 ரூபாய்க்கு பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதோட விலை வந்து ஒன்லி 4999 ரூபாய். ஸோ அதை தவிர இந்த ஃபோனில் ரேம்னு பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து 8 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட பின்னாடி வந்து டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் 5000 ரூபா பட்ஜெட்டில் 12 கேமரா கிடைக்குது எப்படின்னு கேட்குறீங்கன்னா இதில் வந்து 5 மெகா பிக்சல் கேமரா ப்ளஸ் வந்து 8 மெகா பிக்சல் 0.08 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. அது தவிர கீழே வந்து ஃபோனுக்கு கீழே ஐட்டலோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க, லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியமான லுக் தருது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு தெரியும். இதுவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பவர் பட்டன், வால்யூம் ப்ரோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த ஃபோனுக்கு கீழே அப்படி வந்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்காக சார்ஜர் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறத நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 2400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 mAh 400 பேட்டரி 5000 ரூபா பட்ஜெட் உள்ள ஃபோனுக்கு அது ஓகே தான். பட் ஆனால் என்னலாம் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத தகவல் பற்றி நான் ஒன்ஸ் ஏன்னா இந்த ஃபோன் இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு. அன்பாக்சிங்க்கு இப்போ உங்ககிட்ட முன்னாடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபோன் டெஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ஃபோனில் எவ்வளோ நேரம் நீடிக்கும் பேட்டரி இதெல்லாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதை தவிர இந்த ஃபோன் வந்து இல்லை ஒன்றுனா 8.0 கோ எடிஷனில் இந்த ஃபோன் ரன் ஆகுது. ஸோ நிறைய ஃபோனில் வந்து 8.0 எடிஷனில் ரன் ஆகுதுல. ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஆண்ட்ராய்டு 8.0 வெர்ஷனில் இது ரன் ஆகுது. இதனுடன் இந்த ஃபோனில் கேமரா, செல்ஃபி கேமரா கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா 2 மெகா பிக்சல் பரவாயில்ல. ஒரு என்னதான் பேக் கேமராவும் இருந்தாலும் நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓகே படுது. ஓரளவு இந்த அன்பாக்சிங் செஷனில் ஒரு சில சின்ன தகவல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபோனு 5000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஃபோன் வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த ஃபோன் வந்து முக்கியமாக எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபோனை நான் ஃபுல்லாக கையில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ செஷனில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். ஸோ சகுந்தலா ஃப்ரம் டிஜிட்டமிழ் இந்த அன்பாக்சிங் செஷன் முடிஞ்சிச்சு. ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.